ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நாள் அன்னைக்கு நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும், நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். இந்த பணம் அப்படின்றது நமக்கு நிறைய வர்றதுக்காகவும் நிறைய சேமிப்பாக சேர்றதுக்காகவும் சில தாந்திரிக விஷயங்களை நம்ம அடிக்கடி செய்துக்கும் பொழுது பண வரவுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் ஒரு 10 ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்து உங்களுடைய பணப்பெட்டியில் இல்லை கல்லாப்பெட்டியில் இல்லைன்னா நீங்கள் தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய பர்ஸ், வாலெட் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய பண வரவு அப்படின்றது அதிகபட்சமாகும். உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த 10 ரூபாய் நோட்டில் ஒரு துளி ஜவ்வாது எடுத்துக்கோங்க. அதை நல்லா தடவிக்கோங்க. ஜவ்வாது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்குங்க. உங்களுக்கு ஜவ்வாது இல்லை அப்படின்ற பட்சத்தில் மல்லிகைப்பூ எசன்ஸ், அதாவது சென்ட் இதெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் லைட்டாக தடவி விடலாம். இதை தடவிட்டு ஒரு பட்டை, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை, இதை நீங்கள் இந்த 10 ரூபாய் நோட்டில் வச்சு நல்லா சுருட்டி ஒரு சின்னதாக மஞ்சள் கலர் நூலில் கட்டிடுங்க. இதை உங்கள் வீட்டு மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு முன்னாடி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முழுக்க மகாலட்சுமி தாயார்கிட்டேயே அந்த பணம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா மறுநாளோ நீங்கள் எடுத்து நான் சொன்ன மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. இல்லை இனிமேல் தான் நான் பணம் சேர்க்க போகிறேன் அப்படின்னாலும் தனியாக ஒரு உண்டியல் மாதிரி ரெடி பண்ணி அதில் முதல் பணமாக இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணத்தை தினசரி சேமிக்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.